ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைமுரசு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இயக்குனர் சுரேஷ் சங்கையா இயக்கிய ஒரு கிடாவின் கருணை மனு மற்றும் சத்திய சோதனை படங்கள் பார்வையாளர்களை மட்டும் இல்லங்க விமர்சகர்களையும் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதை தொடர்ந்து அடுத்ததா ஒரு படம் இயக்குறாரு சுரேஷ் சங்கையா. அது என்ன படம், யாரை வச்சு இயக்கி இருக்காருன்னு இந்த அப்டேட்ல பார்க்கலாம். இயக்குனர் சுரேஷ் சங்கையா இயக்கிய ஒரு கிடாவின் கருணை மனு மற்றும் சத்திய சோதனை படங்கள் பார்வையாளர்கள் மட்டும் இல்ல விமர்சகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதை தொடர்ந்து அடுத்ததா ஒரு படம் இயக்குறாரு சுரேஷ் சங்கையா. இந்த படத்தை டிஸ்னி ஹாட்ஸ்டார் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல யோகி பாபு, ஜார்ஜ் மரியன், ரேச்சல் ரெபேகா மற்றும் ராமகிருஷ்ணன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இன்னும் தலைப்பிடப்படாத இந்த படத்தோட படப்பிடிப்பு மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்கள்ல படமாக்கப்பட்டு வருது. இந்த நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. மேலும் நடிகர் யோகி பாபு இயக்குனர் சுரேஷ் சங்கையா படத்துல நடிக்கிறத பத்தி ஆர்வமா தெரிவிச்சிருக்காரு. ஒரு கிடாவின் கருணை மனு மற்றும் சத்திய சோதனை படங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த படம். அவரோட படத்துல நடிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாருடன் நான் இணைஞ்சு நடிக்கிற 2வது படம். மேலும் வரும் காலங்கள்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வழங்கும் பல தரமான கதையம்சம் உள்ள படங்களை நான் தொடர்ந்து நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான தெய்வ திருமகள் திரைப்படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க பேபி சாரா. அந்த பேபி சாரா இப்போ பெருசா வளர்ந்து ஹீரோயினா சாராவா மாறி இருக்காங்க. யார் அந்த படத்தை இயக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான தெய்வ திருமகள் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இருந்தாங்க பேபி சாரா. நடிகர் சியான் விக்ரமுக்கு மகளாக நடிச்சிருந்தாங்க சாரா. அந்த படத்துல இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த தந்தை மகள் உறவு அழகாக காட்டியிருந்தாரு இயக்குனர். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் காட்சியில 2 பேரும் வசனங்களே இல்லாம அன்பை பகிர்ந்து கொள்ளும் கிளைமேக்ஸ் சீனுக்கு கண் கலங்காதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு குழந்தை நட்சத்திரமா தன்னுடைய நடிப்பு திறமையால அசர வச்சு இருப்பாங்க நடிகை சாரா. இதையடுத்து சைவம், சில்லு கருப்பட்டி படங்கள்ல நடிச்சாங்க. கடந்த ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்துல நந்தினியின் இளம் வயது கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. மேலும் ஆதித்த கரிகாலனுக்கு ஜோடியாக அவர் நடித்த காட்சிகள் கவித்துவமாக காட்சிப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சு முடிச்ச கையோட ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. அதன்படி அவர் ஹீரோயினா நடிக்கிற படத்தை சனாமரியன் இயக்குறாங்க. இவங்க வேறு யாரும் இல்ல, தமிழ்ல 12B, உள்ளம் கேட்குமே, தாம்தும், முன்னாலே உன்னாலே வெற்றி படங்களை கொடுத்த மறைந்த இயக்குனர் ஜீவாவின் மகள்தான். இந்த படம் மூலமா இயக்குனரா அறிமுகமாகறாங்க சனாமரியன். இந்த படத்துல பேபி சாராவுக்கு ஜோடியா சந்தோஷ் என்பவர் நடிக்க உள்ளார். அவர் பொன்னியின் செல்வன் படத்துல ஆதித்த கரிகாலனின் இளம் வயது கதாபாத்திரத்துல நடிச்சவர். பொன்னியின் செல்வன்ல இவர்கள் இருவருக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதால அவங்கள வச்சு படத்தை எடுக்க திட்டமிட்டிருக்காங்களாம் இயக்குனர் சனாமரியன். 2 முறை தேசிய விருது பெற்ற ஆதித்யா சுஹாஸ் ஜாம்லே இயக்கத்துல உருவான திரைப்படம் ஆர்டிகல் 370. ஜம்மு காஷ்மீர்ல நடக்கும் தீவிரவாதம் மற்றும் ஊழலை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நேற்று திரையரங்குல வெளியான நிலையில இந்த படத்தோட வசூல் பத்தி இந்த அப்டேட்ல பார்க்கலாம். 2 முறை தேசிய விருது பெற்ற ஆதித்யா சுஹாஸ் ஜாம்லே இயக்கத்தில் உருவான திரைப்படம் ஆர்டிகல் 370. இந்த திரைப்படம் பாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படத்துல அருண் கோவில், கிரண் கர்மார்கர், ராஜ் அர்ஜுன், சுமித் கவுல், யாமி கௌதம் மற்றும் பிரியாமணி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ஜோதி தேஷ்பாண்டே, ஆதித்யா தார் மற்றும் லோகேஷ் தார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் வெளியான முதல் நாள்ல இருந்து படத்தோட எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீர்ல நடக்கும் தீவிரவாதம் மற்றும் ஊழலை மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் நேற்று திரையரங்குகள்ல வெளியாச்சு. இதனிடையே ஆர்டிகல் 370 திரைப்படம் முதல் நாள்ல நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில இந்தியா முழுவதும் முதல் நாள் வசூலா ரூபாய் 5.75 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. மேலும் அரசியல் ரீதியான விமர்சனங்களை பெற்று வரும் ஆர்டிகல் 370 தொடர்ந்து வசூலை குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். ராஷ்மிகா ராக்கெட் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட திரைக்கதை ஆசிரியரா இருந்த நந்தா பெரியசாமி டைரக்ட் பண்ணிருக்கிற படம் தான் திருமாணிக்கம். சமுத்திரக்கனி ஹீரோவா நடிச்சிருக்கிற இந்த படத்துல சமுத்திரக்கனி மூலமா அவரோட நாடோடிகள் படத்துல அறிமுகம் செய்யப்பட்ட அனன்யா இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. சீதாராமம் படத்துக்கு இசையமைச்ச விஷால் சந்திரசேகர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் குமுளி, மூணாறு, மேகமலை, தேக்கடி ஆகிய கேரள பகுதிகளில் நடந்து முடிஞ்சதை தொடர்ந்து டப்பிங் பணிகள் நடந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட டப்பிங் பணிகளை படக்குழு நிறைவு செஞ்சிருக்காங்க. பா ரஞ்சித்தோட நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல அட்டகத்தி தினேஷ் நடிச்சு உருவாகி இருக்கு ஜே பேபி. இயக்குனர் சுரேஷ் மாரி இயக்குற இந்த படத்துல நடிகை ஊர்வசி முன்னணி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துல தான் இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க ஊர்வசி. தொடர்ந்து
பரபரப்பா வசனம் பேசி நடிப்பதை தன்னோட பாணியா வச்சிருக்கிற ஊர்வசி இந்த படத்துல பொறுமையா மெதுவா நடிச்சிருக்காங்களாம். ஆரம்பத்துல இது ரொம்ப கடினமா இருந்ததா சொல்ற அவங்க அப்புறம் சவாலா எடுத்துக்கிட்டு நடிச்சு முடிச்சதா சொல்லியிருக்காங்க. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி மற்றும் போனி கபூரோட மூத்த மகளான ஜான்வி கபூர் ஸ்ரீதேவி மாதிரியே தென்னிந்திய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து பாலிவுட்ல நடிச்சிட்டு வந்த அவங்க இப்ப ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற தேவரா படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறது மூலமா தென்னிந்திய சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. இத பத்தி பேசியிருக்கிற அவங்க ஒரு மிகப்பெரிய படத்துல தானும் ஒரு பகுதியா இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடிப்படையில ஸ்ரீதேவி தெலுங்கர் அப்படிங்கறதால இந்த படத்துல நடிச்சது மூலமா அவங்க தான் எங்கிருந்து வந்தேனோ அதை நெருங்கிட்டதா சொல்லி நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஜான்வி கபூர். கௌதம் மேனன் இயக்கத்துல சூர்யா நடிச்சு கடந்த 2008 வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன படம் வாரணம் 1000. அப்பா மகனுக்கு இடையேயான பாச பிணைப்பை சொல்லியிருக்கிற இந்த படத்துல நடிகர் சூர்யா பல கெட்டப் போட்டு நடிச்சிருப்பாரு. இது அவருக்கு மிகப்பெரிய பிரேக்கா அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தை சில மாசங்களுக்கு முன்னாடி தெலுங்குல ரீ-ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அது நல்ல வரவேற்பை பெற்றிருந்ததை தொடர்ந்து சமீபத்துல சென்னையிலையும் ரீ-ரிலீஸ் செஞ்சாங்க. இப்போ கர்நாடகாலையும் இந்த படத்தை ரீ-ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படம் 75 லட்சம் வசூல் செஞ்சு கர்நாடகால ரீ-ரிலீஸ் செஞ்சு அதிக வசூல் செஞ்ச முதல் படமா கலக்கிட்டு வருது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். ஜோஷ்வா படத்தோட செய்தியாளர் சந்திப்பு நேத்து நடந்துச்சு. இதுல கௌதம் மேனன், ஐசரி கணேஷ், வருண் உள்ளிட்ட எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கினாங்கன்றத இந்த அப்டேட்ல பார்க்கலாம். ஜோஷ்வா வந்து ஒரு பயங்கரமான ஜேர்னிங்க. ஜோஷ்வாவை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணேன், 6 மாதம் வெயிட் பண்ணேன். 6 9 ஆச்சு, 9 12 ஆச்சு, 12 15 ஆச்சு, 15 18 ஆச்சு. இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு. ஏன்னா 15ஆவது நிமிஷம் ஜோஷ்வா படத்தில் நான் இந்த மாதிரி தான் மூச்சு வாங்கி ஓட ஆரம்பிப்பேன். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see with you. ஜோஷ்வா தேட்டர்ஸில் மார்ச் 1 வருது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் ஆக்சுவலி. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏஜும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஸோ நான் இந்த மேடையை நான் வெறும் தேங்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். Thank you, Varun, for all the hard work, and I really respect that, and I know how difficult it is. It's not easy to pull off what you did on screen, and so easily I think at some point பாதி படம் வந்து செருப்பே இல்லாமல் ஷூ இல்லாமல் பேர் ஃபீட்டாக நடித்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய படத்தில். ஸோ sorry if we put you through all that, but then you did it with a smile on your face. Anything for Joshua. Thank you. The same note, I'd like to thank Krishna. Krishna is a hero himself, and இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். கிருஷ்ணா do it for me in கேட்டப்போ I'll do it for you sir அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா came on board. I'd like to thank Krishna. Seeing both of them on screen together gave me a lot of ideas actually. I also wanted to take the story forward also in case everybody likes the film. So this film could be a series of films. It is a special film for me. ஏன்னா இது வந்து ஒரு நியூ கமரோட நான் ஒர்க் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். And I was able to do what I want. And like I said, I'd like to thank the producer again for giving me the opportunity. I'm looking forward to seeing this film in the theaters with all of you. Thank you. இந்த மாதத்துலேயே 2வது தடவை உங்களை சந்திக்கிறேன். போன மாதம் சிங்கப்பூர் சலூன் ப்ரெஸ் மீட்டு இதே இடத்துல அந்த படமும் நல்லா போய் வேல்ஸ் ஃபிலிம்க்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெடுக்கு. ஸோ மார்ச் 1 ஜோஷ்வா இம்மை புகழ் காக்க ரிலீஸ் ஆகுது. அதுவும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்குமா சார்? தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போது இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, ஃபைட் பார்த்தீங்க. அதாவது ஒரு கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் மகாலட்சுமி சன்னு தான் வருண். ஸோ வருண் வந்து நான் எடுக்கிற படத்துலலாம் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிகிட்ருப்பாப்புல. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சின்ன படம் பப்பின்னு ஒரு படம் எடுத்தோம். அந்த படம் ரொம்ப டீசெண்டாக பண்ணிச்சு. அது ஒரு காமெடி படம். வருணை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காமிச்சோன்னே ஓகே, சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான், நல்ல ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதில் ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு
ஏன் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமே சார் அப்படின்னாரு. சார் நான் வருணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அவன் நல்லா வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்காரு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then, it's bye from Raji Karthik.